சேர்ந்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 33, 34, 35. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது, அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவான். இங்க வசனத்தில் வாசிக்கிறோம், எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால், அப்படியே உங்களில் சீஷர்களிடத்தில் ஆண்டவர் பேசுகிறதை பார்க்க முடிகிறது. மக்களிடத்தில் ஆண்டவர் பேசுகிறதை பார்க்க முடிகிறது. அவரை நம்பி வந்த ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அவர் பேசுகிறதை நம்மால் பார்க்க முடியும். மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறார். பிரசங்கம் பண்றார். மலை பிரசங்கத்துல நாம் எப்படி வாழ வேண்டும், உலகத்தை வைத்து நம்மோட பேசுகிறார். காக்கைகளை கவனித்து பாருங்கள், எப்படி ஜெபம் பண்ண வேண்டும், உலகத்தில் எப்படி வாழ வேண்டும். மலை பிரசங்கம் எங்க வருது? யாருக்கு பாஸ்டர் தெரியும்? நம்ம ஊர்ல இருக்கிற மலையே நான் எப்பயாவது ஒரு தடவை தான் பார்க்கிறேன். மலை பிரசங்கம் 6:19 வாசிக்கிறோம். மத்தேயு, இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறது இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. இங்க வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பூமியின் வாழ்க்கை நாம் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னை ஒருவன் நேசிக்க வேண்டும் என்றால், என்னை ஒருவன் பின்தொடர வேண்டும் என்றால், நான் உங்களை சீஷனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இன்னைக்கு ஒரு நிர்வாகத்தின் கீழே வேலை செய்யும் போது அந்த நிர்வாகம் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறதோ அது எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், செய்துதான் ஆக வேண்டும். எனக்கு காதுல கம்பல் போடுறது பிடிக்கும், ஆனால் அந்த கம்பெனியில நீங்க கம்பல்லாம் போட்டு வரக்கூடாதுன்னா கம்பலை கழட்டி வச்சுதான் ஆகணும், இல்ல வேற கம்பெனி போயிடு. எனக்கு சாரி கட்டது ரொம்ப பிடிக்கும், எனக்கு கோட் ஷூட் போடுறது ரொம்ப பிடிக்கும், எனக்கு எல்லாம் பிடிக்கும், ஆனால் அந்த நிர்வாகத்துக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நான் செய்ய முடியும். பவுல் சொல்லும் போது, எல்லாவற்றும் செய்ய எனக்கு அதிகாரம் இருந்தாலும் எல்லாவற்றும் செய்தால் எனக்கு அது தகுதியா இராது. என்னால் எல்லாம் செய்ய முடியும், நீங்க செய்கிறத செய்ய முடியும், நீங்க செய்யற நல்ல காரியமும் செய்ய முடியும், தப்பான காரியத்தை செய்ய முடியும். எனக்கு எல்லாவற்றையும் செய்ய விருப்பம் தான், ஆனால் விரும்புகிறது எல்லாவற்றையும் செய்தால் அது எனக்கு தகுதியாயிராது. எனக்கு ஒரு இடத்துல நிலையா இருக்க விருப்பம் தான், நான் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடாது. பவுல் அவருடைய பிரயாணத்துல ஓடிக்கொண்டே இருக்கிறார். இங்க ஒரு சபையில இருக்கிறாரு, ஜெயில இருக்கிறாரு, வெளியே இருக்கிறாரு. நல்லா இருக்கணும் தான் ஆசை, பிரச்சனை இல்லாம தான் இருக்கணும்னு ஆசை, போராட்டம் இல்லாம இருக்கணும்னு ஆசை, அவமானம் இல்லாம இருக்கணும்னு ஆசை, பிரச்சனையே வரக்கூடாது இருக்கிறது ஆசை. ஆனால் எல்லாம் என்னை துரத்தி கொண்டு வருகிறது, பிரச்சனை என்னை துரத்துகிறது, பாடு என்னை துரத்துகிறது. தாவீது அவருடைய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒரு இடத்திலையும் ஆண்டவரை அவரை பார்த்து, ஏன் என்னை அழைத்தீர், ஏன் என்னை தெரிந்து கொண்டீர், ஏன் என்னை அபிஷேகம் பண்ணினீர் என்று கேட்கவில்லை. சில இடங்கள்ல புலம்புறாரு, ஆனா ஆண்டவரை நோக்கி ஒரு இடத்துல, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, என்ன நீங்க தானே அபிஷேகம் பண்ணீங்க. ஆனா அவர் அதுக்கு பதிலாக ஆண்டவரை துதிக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது, ஜெபிக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது, அவர் ஆண்டவரோடு பேசுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. படுக்கையில் உம்மை நினைப்பேன், ராஜாமங்களில் உம்மை தியானம் பண்ணுவேன், அந்தி சந்தி மதியம் எல்லா வேலைகளும் உம்மை துதிப்பேன், 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 துதிப்பேன். இங்க ஆண்டவர் சொல்லும் போது, என்னை நீ பின்பற்ற விரும்பினால், என்னை நீ என் பின்னாடி நீ வர வேண்டும் என்றால், உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் வெறுத்து விட வேண்டும், வெறுத்து விட வேண்டும். எனக்கு
ரொம்ப பிடிக்கும், கம்பல் ரொம்ப பிடிக்கும், மூக்குத்தி ரொம்ப பிடிக்கும். ஆனா ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுகிறார். எல்லார்கிட்ட பேச மாட்டார் அப்படிலாம். அது அவங்க விருப்பம். உதாரணத்துக்கு சொல்றேன், ஆண்டவர் நேர்ல வந்து பார்த்து பேசுறாரு, சகோதரியே நீ இது மேல் ரொம்ப ஆசையா இருக்கிறார், இது மேல் ரொம்ப உனக்கு கம்பல் கம்பல் கம்பல், நகை நகை நகை, வீடு வீடு ஆசையா இருக்கிற, இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் வெறுத்துட்டியா பின்னாடி வா அப்படின்னா வருவீங்களா? ஒருத்தன் ஆண்டவர்கிட்ட பேசுறான், ஆண்டவரே உம்மை பின்பற்றி, ஒரு வாலிபன் போய் ஆஸ்தியை உடையவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், உம்மை பின்பற்றி வர வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? உமக்கு சீசனா இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போது, ஆண்டவரிடத்தில் இவன் கேட்கிறான். அவன் சொல்றாரு, உனக்கு உண்டானவை எல்லாவற்றும் விட்டு தரித்திரனுக்கு கொடுன்னு சொல்றாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே பேசல. ஆனால் எல்லாரிடத்திலும் அப்படி ஆண்டவர் பேசுவதில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாம் எதையெல்லாம் அதிகமாய் நேசிக்கிறோமோ அதை இடத்தில் தான் ஆண்டவர் பேசுகிறார். எனக்கு என் பைக்கு தான் ரொம்ப பிடிக்கும்னா ஆண்டவர் ஃபர்ஸ்ட் அதை தான் வெறுக்கணும்னு சொல்லுவார். நான் ரொம்ப அழகா இருக்கிற விரும்புறேன், அதை தான் ஆண்டவர் வெறுக்க சொல்லுவார். நம்ம மீது ரொம்ப அக்கறையோட இருக்கிறோம், கொஞ்சம் அழுக்காயிடக்கூடாது உடனே துடைக்கிறது. சில ஆட்கள்லாம் டிஷ்யூ பேப்பரோட தான் கையில சுத்துவாங்க, சில ஆட்கள்லாம் கிரீமோட தான் கையில சுத்துவாங்க, சில ஆட்கள் சென்ட் பாட்டிலோட கையில சுத்துவாங்க. எங்க இறங்கினாலும் புஷ் புஷ் ஒரு அடி. ஏன்? இவங்க போனா நறுமணமாய் இருக்க வேண்டும். சில இடத்துக்கெல்லாம் சில ஆட்கள் வந்தாலே நம்ம கண்டுபிடிச்சலாம், டே டே இவர் வர போறாரு. எங்க இருந்து வர போறாரு? வீட்டுக்குள்ள இருந்து வர போறாரு. எங்க அடிச்சுட்டு வருவார்? சென்ட் அடிச்சுட்டு வருவாங்க. நல்லதுதான், ஒரு இடத்துக்கு போறோம், வாசனையா இருக்கணும், அழகா இருக்கணும், நம்ம மற்றவங்களை விட சூப்பரா ட்ரெஸ் பண்ணணும், எல்லாம் நல்லது. அது ஆண்டவரை விட அதிகம் அல்ல. பிரபுக்களை காட்டிலும், ராஜாக்களை காட்டிலும், சாலமோனை காட்டிலும் என் தேவன் பெரியவர். உண்மைதானே? அப்ப ஆண்டவர் சொல்லும் போது, நீ என்னை பின்பற்ற விரும்பினால் நீ வெறுக்க வேண்டியதை வெறுக்கணும், விட வேண்டியதை விடணும், தூக்கி எறிய வேண்டியதை தூக்கி எறியணும். ஒரு இடத்துல யாக்கோபும் தன்னுடைய மனைவியும் புறப்பட்டு வரும்போது அங்க அந்நிய தெய்வங்களை அவள் கொண்டு வந்து விடுவாள். உண்மைதானே? ஆனால் அதை அவனுடைய தகப்பனா தேடி வந்து கேட்பார், காணுமே. விட வேண்டிய அந்த மனசு விட்டுணும். லோத்துடைய மனைவி பாருங்க, ஆண்டவர் பேசுகிறார். ஆபிரகாம் தான் ஜெபம் பண்றான், ஆண்டவரே ஒரு நீதிமான் 50 30 20 ஒரு ஆள் இருந்தா சரிப்பா, அந்த லோத்தை உனக்காக நான் விட்டுறேன், அந்த லோத்தை உனக்காக நான் என்ன பண்ணிடுறேன், காப்பாத்திரன்னு சொல்லிட்டு அந்த தேசத்தை விட்டு வெளியே வா என்று சொல்லும் போது திரும்பி பார்க்காதன்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ திரும்பி பார்க்காம வெளியே வந்துரு. புறப்பட்டவர்கள் வந்தார்கள், ஆனா லோத்து மட்டும் தான் வந்தான், பிள்ளைக்கு வந்தான், அம்மா வரல. உப்பு தூணா மாறிட்டா. காரணம் என்ன? விட முடியல. எதை விடணுமோ அதை விட்டுதான் ஆக வேண்டும். திரும்பி பார்த்தால் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் அதை திரும்பி பார்க்கிறார்கள். எதை? உப்பு தூண. அந்த சோதம் கொமரா பட்டணத்திலிருந்து வெளியே வரும்போது வந்தோம். இன்னைக்கு சில காரியங்களிலிருந்து வெளியே வரணும்னா நம்ம தான் முயற்சி பண்ணணும். ஆண்டவரும் உதவி செய்கிறார், ஆனால் அவர் உதவி செய்யும் போது சில சொல்றாரு, அதை கேட்கணும் கொஞ்சம். என்னை பின்பற்ற விரும்பினால் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். வசனத்துல வாசிக்கிறோம், நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். பூமிக்கு உப்பு என்றால் உப்பானது சாரமற்று போனால் உப்பு அது எதை குறிக்கிறது? உப்பு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? யாருக்கு பாசம் தெரியும்? ஏற்கனவே எனக்கு பிபி இருக்கு, உப்பு சாப்பிட்டா பிபி தான் என் வாழ்க்கை. பிபி அடுத்தது பிபி, வாழ்க்கை போயிடும். உப்புலாம் சாப்பிடக்கூடாது டாக்டர் சொல்லிருக்காங்க. உப்பானது சாரமற்று போனால் எதினாலே சாரமாக்கப்படும். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். உப்பு எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம்? ஃபர்ஸ்ட் சமையலுக்கு பயன்படுத்துறோம். ரெண்டாவது, கெட்டு போகாமல் ஒரு பொருட்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் உப்பு அவசியம். உப்பு ரொம்ப அவசியம். உப்பு போட்டுதான் ஊறுகாய் வைக்கிறாங்க, உப்பு போட்டுதான் கருவாடு வைக்கிறாங்க. எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். நீங்க மற்ற மனிதர்களை பாதுகாக்கிறவர்கள், மற்ற மனிதர் மேல் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், மற்ற மனிதன் மேல கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
மற்ற மனிதர்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். பூமிக்கு உப்பு, அந்த உப்பே சாரமற்று போனால் எதில சாரமாக்கப்படும்? உப்புக்கு இன்னொரு உப்பை கொண்டு வர முடியுமா சொல்லுங்க? உப்பே அதுடைய சுவையை கொடுக்கவில்லை என்றால், சுவை கொடுக்கல, உப்பு தன்னுடைய சுவையே கொடுக்கல, அப்ப அந்த உப்புக்கு எதை போட்டு நம்ம சாரம் ஏத்த முடியும்? முடியாது. அதுடைய தன்மையை இழக்கக்கூடாது. இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் அவருடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சாயலின் அனுபவத்தில் நாம் இருக்க வேண்டும். அவருடைய குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அது இல்லைன்னா சாரமற்ற உப்பை போலதான் இருப்போம். அவருடைய சாயலில் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். உப்பு பிரயோஜனம் உள்ளது, உப்பு தேவையானது. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த பூமிக்கு தேவையானவர்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு இடத்துல இருக்கிறோம், அங்க நம்மை தான் ஆண்டவர் ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு வேலை ஸ்தலத்திலோ குடும்பத்திலோ எங்க இருந்தாலும் நம்மை ஒரு உப்பை போல ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். நம்ம சாரமற்று போகக்கூடாது, நம்மை ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது, உலகத்தின் பாதையில் ஓடக்கூடாது, உலகத்தின் காரியங்களில் ஈடுபடக்கூடாது, உலகம் செய்கிறபடி நாம் செய்யக்கூடாது. உலகம் என்ன செய்கிறது? பரவாயில்ல பொய் சொல்லு, பரவாயில்ல திருடிடு, பரவாயில்ல ஏமாத்து, ஏமாத்தினாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதாவது எதுவுமே நீ பண்ணக்கூடாது, நீ அதில் ஒன்றும் செய்யாது. அப்போ இந்த காரியங்கள்லாம் நமக்குள்ளாக வரும்போது நம்முடைய தன்மையை இழக்கிறோம், நம்முடைய தன்மையை இழக்கிறோம், நம்முடைய குணாதிசயத்தை இழக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், சில பசங்கள்லாம் ஸ்கூல்ல வேஷம் போடுவாங்க, எம்ஜிஆர் மாதிரி, பாரதியார் மாதிரி, போலீஸ்காரன் மாதிரி. அந்த வேஷம் போட்டா அவனுக்குள்ள அவனுக்கு தெரியும், நான் இப்போது போலீஸ். போலீஸ் போலீஸ்னா எப்படி நடப்பாரு? வீர நடை போட்டு அவர் நடந்து வருவாரு. ஆனா வீட்டுல எப்படி நடப்பாரு? ஏமா தூக்கி, அம்மா உண்மைதானே? பிள்ளைகள் மா நடக்க முடியல, தூக்கிட்டு வாமா. அப்ப அந்த ட்ரெஸ் போட்டோன்னே என்ன நடக்கிறது? நாம் அதே போல மாறுகிறோம். அந்த சாயலில் நாம் என்ன பண்றோம்? மாற்றப்படுகிறோம். அந்த சாயலாவே நம்ம என்ன பண்ணிடுறோம்? மாறி விடுகிறோம். காலை நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிற நாம் அவருடைய சாயலால், அவருடைய சாயலில், அவருடைய குணாதிசயத்தில் நம்மை ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றிருக்கிறார். இந்த காலை நேரத்துல நம்ம எதை நம்பணும்? ஆண்டவரே, நீர் உம்முடைய சாயலில் என்னை சிருஷ்டித்தி, நீ என்ன விரும்புகிறீரோ அதை நான் செய்ய வேண்டும். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை எப்படி எதிர்பார்க்கிறோம்? நம்மை போல வாழ வேண்டும், நம்மை போல நடக்க வேண்டும், நம்ம பிள்ளை நம்மள மாதிரி இருக்கணும் தான் நினைப்போம். அதே போலதான் ஆண்டவரும் அவருடைய பிள்ளைகள் அவரை போல வாழ வேண்டும் என்று நினைக்கிறார். அதுல ஒரு தப்பும் இல்லையே. அவருடைய சாயலில் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார், அவருடைய குணாதிசயத்தில் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார். அவர் என்ன யோசிக்கிறாரோ அதை நாம் யோசிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். பூமிக்கு நான் வெளிச்சமா இருக்கிறேன், அவர் சொல்றார், நீயும் பூமிக்கு வெளிச்சமா இருக்கிற. நான் அற்புதம் செய்த, நீ அற்புதம் செய்வாய். நான் செய்த கிரியைக்கு காட்டிலும் அதிகமாய் செய்வாய். வசனத்துல வாசிக்கிறோம்ல, என்னை விசுவாசிக்கிறவன், என்னை நம்புகிறவன் தான் செய்த கிரியைகளை காட்டிலும் அதிகமாய் செய்வான். நம்முடைய ஆண்டவர் பத்தியில அப்ப அவர் எதிர்பார்க்கிறது, நான் என்னெல்லாம் செய்தேனோ, நான் எதெல்லாம் செய்தேனோ அது எல்லாவற்றும் நீ செய்ய வேண்டும். அதை செய்யணும்னா அவரை பின்பற்ற வேண்டும், அதை செய்யணும்னா அவரை நேசிக்க வேண்டும், அதை செய்யணும்னா அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இங்க வந்தாதான் செய்ய முடியும். ஹாஸ்பிட்டல் போங்க, ஊசி போடுவாங்க. பலவீனமா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஊசி போடுவாங்க. என்ன ஊசி? சத்து ஊசி. அந்த ஊசியை போட போட இவனுக்கு எப்படி வருது? ஒரு பலன் வருகிறது. அதே போலதான் வசனத்தை தியானிக்க, அவரோடு இருக்க, அவரோடு பேச முழு பலனையும் ஆண்டவர் ஆற்றலையும் சக்தியையும் நமக்கு கொடுக்கிறார். சக்தி, சக்திமான்னுவாங்க. படத்தில் தான் சக்திமான் சின்ன வயசுல
அந்த படம் சக்திமான் அப்படியே சுத்திக்கிட்டே வருவார். வாழ்க்கையில அப்படி யாரும் நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க. நோ மான் நோ மேன். எந்த மேனும் வரமாட்டாங்க, எந்த உமனும் வரமாட்டாங்க நமக்கு உதவி செய்வ. ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய வர வேண்டும். பூமிக்கு நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள். நம்ம மற்றவர்களுக்கு புரோஜனமாய் மாற வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை புரோஜனம் உள்ள ஒரு கருவியாய் மாற்றுங்க, என்னை சமுதாயத்துக்கு புரோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுங்க, உலகத்துக்கு என்னை புரோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுங்க, என் வேலை ஸ்தலத்துல என்னை புரோஜனம் உள்ளவாய் மாற்றுங்க, என் குடும்பத்துல என்னை புரோஜனம் உள்ளவாய் மாற்றுங்க, சபைக்கு என்னை புரோஜனம் உள்ளவனாய் மாற்றுங்க என்று அவரிடத்தில் கேட்க வேண்டும். அப்பதான் நம்முடைய சாரம் அற்று போகாமல் இருக்கும். நம்முடைய சாராம்சம், அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் என்ன யோசிக்கிறாரோ, அவர் என்ன செய்ய திட்டமாயிருக்கிறாரோ அது எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும். இதெல்லாம் செய்வதற்கு ஒன்றே ஒன்றுதான், எல்லாவற்றையும் வெறுக்கணும். என்னத்தை வெறுக்கணும்? பிள்ளைகளா? இல்ல, சில ஆசைகளை நாம் வெறுக்க வேண்டி இருக்கிறது. உண்மைதானே? உலக மனுஷன் சொல்றான், ஆசையே துன்பத்துக்கு காரணம். என்ன ஆசை? பண ஆசை, பொருள் ஆசை, வேற என்னெல்லாம் ஆசைகள் இருக்கிறதோ நீங்க போட்டுக்க வேண்டியதுதான். எனக்கு நகை ஆசை, எனக்கு வீடு ஆசை, எனக்கு பைக் ஆசை, எனக்கு கார் ஆசை. எல்லாருக்கும் ஆசை. அந்த ஆசை அளவுக்கு மீறி போகாமல் நம்முடைய இருதயங்களை கண்ட்ரோல் பண்ணணும். அளவுக்கு மீறி போகும்போது தான் கடன் வாங்குறோம். அந்த கடனை கட்ட இன்னொரு கடனை வாங்குறோம், அந்த இன்னொன்று கடனை கட்ட இன்னொன்று கடனை வாங்குறோம். அப்புறம் ஃபாஸ்ட் வட்டி, ஸ்பீடு வட்டி, கந்து வட்டி, போன வட்டி, எல்லா வட்டியும் நம்ம மேல ஊந்து அது குட்டி போட்டு அதுக்கு திருப்பி லோன் வாங்கி வாழ்க்கையில இது எல்லாம் எங்கே கொண்டு ஒரு மனிதனை விடுகிறது? தற்கொலைக்கு நேராக விடுகிறது. எல்லாரும் தற்கொலை பண்ணுவதில்லை. சில நேரங்களில் சில பிரச்சனைகள் நம்மை அழிக்க நினைக்கிறது. ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும், ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் நம்மை பிரயோஜனமாய் வைத்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் சாரமற்று போகாமல் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? டெய்லி கேட்கணும். ஒரு நாள் மாத்திரம் அல்ல, டெய்லி. எப்படி உப்பெல்லாம் பார்க்கும்போது, சமையல் ரூம் போய் சமைக்கிறவங்க உப்பை பார்க்கும்போது என்ன நினைக்கணும்? நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. வெளிச்சத்தை பார்க்கும்போது நீங்கள் பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். வெளிச்சம், இந்த லைட் போட்டா இருள் என்ன பண்ணிக்கிறது? மறைகிறது. கரெக்டா? வெளிச்சம் வருகிறது, இருள் மறைகிறது. இருள் மறைஞ்சிச்சா வெளிச்சம் மறைஞ்சிச்சா? சொல்லுங்க. இருள் இருக்கதான் செய்கிறது, ஆனால் அந்த வெளிச்சம் இருளை மேற்கொள்கிறது. நீங்களும் நானும் பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். இருள் இருக்கதான் செய்யும், பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும், ஆனா அந்த வெளிச்சம் உதிக்க வேண்டும், வெளிச்சத்தை அழைக்க வேண்டும். அவர் பிரகாசிக்கிற சூரியன், அவர் வெளிச்சம் உள்ளவர், அவர் பிரகாசிக்கிறவர், நீதியின் சூரியன். அப்ப அந்த வெளிச்சத்தை நம்ம, ஆண்டவரே என் இருளான வாழ்க்கையில் நீங்க வாங்கப்பா, நீங்க ஒளியை ஏத்துங்க. சில இடத்துல விளக்கேற்றி வைப்பாங்க, சில சீசன்ல மட்டும் தான் ஏத்துவாங்க. ஏன் அது தெரியல, ஏன் விளக்கேத்துறாங்க தெரியல. சில ஆட்கள்கிட்ட எதுக்கு விளக்கேத்துறீங்க? இதுக்கு கார்த்திகை மாசம் விளக்கேத்துற மாசம், அந்த மாசம் தான் விளக்கேத்தணுமா? 365 நாளும் விளக்கேத்தலாம், ஒரு தப்பும் இல்லை. ஏன்? இருட்டு வெளியே போக வேண்டும், வெளிச்சம் உள்ள உதிக்கணும், அவ்வளவுதான். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் வெளியே போய் வெளிச்சம் உதித்தால்தான் நாம் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். அப்ப இதெல்லாம் இருக்க வேண்டும் என்றால் சில காரியங்களை வெறுக்க வேண்டும். பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். கடவுள் சொல்றாரு, பூமியில உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சில மனிதர் எப்ப பார்த்தாலும் பணம் 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 பணம். சில ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, பணம்னா பணமே வாயை திறக்குமா. பணம் நல்லதுதான், பணம் தேவைதான், ஆனா அந்த பணத்து பின்னாடி ஓடிட்டே இருக்க கூடாது. பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும். போகும்போது ஒன்னே எடுத்துட்டு போறது இல்ல. இருக்கிறதுல சந்தோஷமா இருங்கள், இருக்கிறதுல மகிழ்ச்சியா இருங்கள். கொஞ்சம் இருந்தா போதும், கொஞ்சம் போதும். நம்ம ஒன்னே ஒண்ணுதான் வேணாம்னு சொல்லுவோம். எது? கல்யாணத்துல சாப்பாடு போடுறாங்க,
ஒரு ரவுண்ட் அடிக்கிறீங்க, ரெண்டாவது ரவுண்ட் ஐயோ போதும் போதும், ஆனா பணத்தை கொடுத்து பாருங்களேன், வேணும் 10 ரூபாய் வேணும், 1000 ரூபாய் வேணும், 10,000 ரூபாய் வேணும். அரசாங்கத்துல 5000 ரூபாய் கொடுத்தாங்க, இன்னொரு 5000 ரூபாய் கூட போட்டு கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. நம்ம யோசிக்கிறோம், இன்னொரு கூட கொஞ்சம் கொடுத்ததை தான் கொடுத்தாங்க, வேணும் வேணும் வேணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பூமியில உங்க பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க, திருட வந்து திருடிட்டு போயிடுவான். நீங்க கொஞ்சம் ஊருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா 2 நாள் 1 வாரம் போனாலே நம்ம வீட்டுல என்ன இருக்குன்னு நமக்கே தெரியாது, பூட்டை உடைச்சிடுறான். இப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். அப்ப பரலோகத்துல எதை சேர்க்க முடியும்? பரலோகத்துல எதை சேர்க்க முடியும்? இங்க இருந்து என்கிட்ட இருக்கிற கச்சிப்பை இங்க இருந்து தூக்கி இப்படி இங்க வைக்கிறேன், எங்க வச்சிருக்கேன்? என் கையில இருந்தது கீபோர்டு மேல வைக்கிறேன். ஓகே, அப்ப இங்க இருக்கிற நகையை பரலோகத்துக்கு அனுப்ப முடியுமா? இங்க இருக்கிற காரை பரலோகத்துக்கு அனுப்ப முடியுமா? இங்க இருக்கிற வீடை பரலோகத்துக்கு அனுப்ப முடியுமா? இங்க நான் யூஸ் பண்ற இந்த ஐபோனோ இல்ல ஐபேடோ எல்லாம் பரலோகத்துக்கு அனுப்ப முடியுமா? இந்த கீபோர்டை பரலோகத்துக்கு அனுப்ப முடியுமா? அப்ப ஆண்டவர் எதை சொல்கிறார்? பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்றால் ஆத்துமாக்களை சேர்த்து வையுங்கள். உங்க பிள்ளைகளை அங்க கொண்டு வாருங்க, அவங்கதான் உங்களுக்கு பொக்கிஷம். உங்க தகப்பன் தாயை கொண்டு வாருங்க பரலோகத்துக்கு, அதுதான் பொக்கிஷம். உங்க கூட பிறந்தவர்கள் பரலோகத்துல வரணும், அதுதான் பொக்கிஷம். அங்க திருட எவனும் திருட மாட்டான். உங்கள் பிள்ளைகளை ஆதாயப்படுத்த வேண்டும், குடும்பத்தை ஆதாயப்படுத்த வேண்டும், உறவினர்களை ஆதாயப்படுத்த வேண்டும். நோவா பிரசங்கம் பண்ணுகிறார், ஆனா குடும்பத்தை ஆதாயம் பண்ணிக்கிறார். மற்றவங்க யாருமே வரல பாருங்க பரலோகத்துக்கு, சாரி அந்த பேடைக்குள்ள வரல பாருங்க. அப்ப ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். ஆனால் இந்த பூமியில அதெல்லாம் அரிச்சு போயிடும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு கஷ்டப்படுற அம்மா 500 ரூபாய் 500 ரூபாய் 500 ரூபாய் 500 ரூபாவா நோட்டா, 10 ரூபாய் 100 ரூபாய் 500 ரூபாய் 2000 ரூபாய் இப்படிலாம் பெட்டியில சேர்த்து வச்சாங்க. சேர்த்து வச்சு பூமி கீழே புதைச்சு வச்சுட்டாங்க. கடைசியில பார்த்தா காரியான் எல்லா பணங்களையும் மறித்து விட்டது. அதை பார்த்த ஒரு ஆக்டர் என்ன பண்ணாரு, லாகவா லாரன்ஸ், அவருக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டார். ஏன்? பணத்தை சேர்த்து வைக்கிறோம், அரிச்சிடுது. பேங்க்ல போடுறோம், பேங்க மூடிட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம இந்த பணத்தின் மூலமாக ஆதாயம் பண்ணிக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் அது நம்மோட பரலோகத்தில் பார்க்க முடியும். ஆண்டவர் என்ன சொல்றா தெரியுமா? பூமியில எல்லாம் நல்லா இருங்க, பிரியமானவரே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிற, நீ நல்லா இரு. ஆனால் இது எல்லாம் உன் கூட வரும் நினைக்காத, உன் காரு கூட வரும் நினைக்காத, பங்களா கூட வரும் நினைக்காத. சின்ன ஒரு மோதிரம் கூட அடக்கம் பண்ணும் போது உள்ள வைக்க மாட்டாங்க, புடிங்கிடுவாங்க. சின்ன அண்ணா கயிறு ஏதோ கூட வராது, நம்ம சேர்த்து வைக்கிற ஆஸ்தி கூட வராது. நல்லா புரிஞ்சுங்க, சத்தியம் வசனம் அதான் சொல்லுது. அவர்தான் நம்மோடு வருகிறவர், கடைசி வரைக்கும் அவர்தான் நம்மை நடத்துகிறவர், கடைசி வரைக்கும் அவர்தான் நம்மை பாதுகாக்கிறவர், கடைசி வரைக்கும் அவர்தான் நம்மை சுமக்கிறவர், கடைசி வரைக்கும் அவர்தான் நம்ம கூட இருக்கிறவர். பரலோகத்தில் எப்போதும் தூதர்கள் துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பாட்டு பாடுறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. தூதர்கள் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வசனம், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ, லூக்கா 6:19, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அதிலிருந்து வாசிச்சு வருகிறோம். 6:22 வாசிக்கிறோம். 6:21, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். வசனம் தெளிவா போட்டிருக்கா? அங்க என்ன வாசிக்கிறோம்? லூக்கா 14:33, 34, 35 வாசிக்கும் போது, என்னை பின்பற்ற விரும்பினால் நீ என்ன பண்ணும்? சிலதெல்லாம் விட்டு விட வேண்டும், வெறுத்து விட வேண்டும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, இருதயம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. நான் சொல்லல, வசனம் சொல்லுகிறது. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய பொக்கிஷம் எங்க இருக்குது?
யாருக்கு பாஸ்டர் தெரியும்? பொக்கிஷம்னா என்ன ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. பொக்கிஷம் அதுனா என்ன? புதையல்னா என்ன? புதையல் புதையல் எங்க இருக்கும்? எனக்கு ஒரு புதையல் கிடைச்சது, தந்து பார்த்தா ஃபுல்லா நகையா இருக்கிறது, ஐயோ அது புதையல். பொக்கிஷம் நம்ம சேர்த்து வைக்கிற ஆஸ்தி சொத்து எல்லாம் நமக்கு பொக்கிஷம் தான். ஆனால் இங்கே நம்முடைய இருதயம் அதுகிட்ட போக கூடாது. எப்படி போக கூடாது? நான் பெரிய பணக்காரன், எனக்கு கோடி கோடியா சொத்து இருக்கிறது, என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, ஒரே ஒரு கொரோனா எல்லாம் பண்ணிட்டு போயிடுச்சு பாரு. மனைவி வீட்டுக்குள்ள சேர்க்கல, பல ஆண்டுகளாக வெளிநாட்டில் இருந்து சம்பாதித்து பணத்தை அனுப்பி இங்க வீடு கட்டி வண்டி வாங்கி கார் வாங்கி எல்லாம் பங்களாவோட மனைவி பிள்ளைகள்லாம் ஜாலியா இருக்கிறாங்க. கொரோனா வந்துச்சு, கணவன் திரும்பி வந்து கேரளால நடந்த சம்பவத்தை சொல்ற, வீட்டு வாசல்ல நின்று தட்டுறார் தட்டுறார் தட்டுறார், கதவை திறக்கல பாருங்க. பணத்தால் வீட்டால் ஒன்னும் பயம். பணம் மனுஷனை காப்பாத்துமா? எவ்வளவோ கோடி கோடியா வச்சிருந்தவங்களாம் போய் சேர்ந்தாச்சு பாருங்க கொரோனால. பணம் காப்பாற்ற முடியல, மருந்தால கூட காப்பாற்ற முடியல. நீங்களும் நானும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஆஸ்தியும் சொத்தும் அவர் மேல வைக்கணும். ஆண்டவரே, நீதான் என் சொத்து, நீதான் என் பங்கு, நீதான் என் சுதந்திரம், நீதான் எனக்கு எல்லாம், நீதான் என்னை நடத்துகிறவர், நீதான் என்னை பாதுகாக்கிறவர், நீதான் என்னை போஷிக்கிறவர், நீதான் தப்புவிக்கிறவர், வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், வெற்றி கொடுக்கிறவர், சுகம் கொடுக்கிறவர், பலன் கொடுக்கிறவர், ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர், ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறவர், உண்ண உணவு கொடுக்கிறவர், உடுக்க உடைய கொடுக்கிறவர், இருக்க இருப்பிடத்தை கொடுக்கிறவர், தூதர்களை கொண்டு பாதுகாக்கிறவர் நீர் ஒருவரே. நம்ம இருதயம் அங்க இருக்கணும். நம்ம இருதயம் இங்க இருந்ததுன்னா கவலை கண்ணீர் தான் நமக்கு மிஞ்சம். திருடன் தூக்கிட்டு போயிட்டான். எத்தனையோ பிள்ளைகள் சொத்துக்காக தகப்பனைய தாயம் கொன்று இருக்கிறார்கள். பொய் சொல்லல, நம்ம ஊர் பக்கத்திலேயே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி முருங்கம்பாக்கத்தில் நடந்ததை தான் சொல்றேன். டிராக்டர் வச்சு அப்பாவை ஏத்தி கொண்டுட்டான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாருங்க, பாம்பை வச்சு அப்பாவை சாகடிச்சுட்டான். பணம் ஆசை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அவன் இருதயம் தன் தகப்பன் தாயை சேர்த்து வைத்ததை அவர் இன்னொரு 10 வருஷம் வாழட்டும் நல்லா இருக்கட்டும் நினைக்கல. அவர் செத்துட்டா நமக்கு கோடி கணக்குல இன்சூரன்ஸ் பணம் வரும். அப்பாவை போட்டு தள்ளுறான், அம்மாவை போட்டு தள்ளுறான், கள்ள தொடர்புல பிள்ளைகளை போட்டு தள்ளுறான். இருதயம் எங்க இருக்கிறது? அதான் ஆண்டவர் சொல்றாரு, பொக்கிஷத்தை அங்க சேர்த்து வைங்க, பொக்கிஷத்தை அங்க சேர்த்து வைங்க. கூட ஒரு நிலமும் வரப்போடத்தில்லை, நிலம் நம்மோடு வருவதில்லை. உற்சார் உறவினர் தான் நம்ம கூட வர போறாங்க. எது வரைக்கும்? ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, வீடு வரை மனைவி, அப்புறம் வீதி வரை உறவு, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. வாழ்க்கை முடிஞ்சிடும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த முடிந்து போகிற நாட்கள்ல வீதி வரைக்கும் தான், வீடு வரைக்கும் தான். இங்க இருந்து அது வரைக்கும் வந்து மனைவி அழுவாங்க, கணவன் அழுவாரு, பிள்ளைகள் அழுவாங்க, யார் வேணாலும் ஆடலாம். அடுத்தது நேரா வீதி வரைக்கும் உறவு சொந்தக்காரங்க தூக்கிட்டு வருவாங்க. அதோட கடைசியில காடு சுடுகாடுல யார் வருவா? பிள்ளை வருவாங்க, அடக்கம் பண்ணிட்டு அதோட அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. நம்மள யாருன்னா நினைச்சிட்டு இருக்க போறாங்களா? ஐயோ தம்பி பயங்கரமா உதவி செய்தார், சூப்பரா பண்ணுவார், பாஸ்டர் பிரசங்கம் பயங்கரமா ஆராதனை நடத்துவாரு, மறந்துடுவாங்க. ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு வாரம், அதோட நம்ம யாரும் நினைப்பதில்லை. அப்ப நம்மை நினைக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், கடைசி வரைக்கும் நம்மை நடத்துவார். அவர் வருவார், கல்லறை வெடிக்கும், பிளக்கும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். என்னடா பாஸ்டர் திடீர்னு இப்படி பேசுறாரு? எதுக்கு சொல்றேன்? உங்க பொக்கிஷத்தை பூமியில சேர்த்து வைக்காதீர்கள். வச்சிருக்கிறோம், ஆஸ்தி இருக்கு, நகை இருக்கு, பொருள் இருக்கு, எல்லாம் தேவைதான். ஆனால் உங்களுடைய எண்ணம்லாம் அது மேலேயே இருக்கக்கூடாது, சிந்தனைலாம் அது மேலேயே இருக்கக்கூடாது. சில ஆட்கள்லாம் பாருங்களேன், புள்ள 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 புள்ளன்னு சொல்லமா வளர்ப்பாங்க, கட்சியில் அது விட்டு போயிட்டே இருக்கும். அதுதான் தொல்லையா இருக்கும் கட்சி வரைக்கும். அந்த ஐயா எப்படி தூக்கி வளர்த்திருப்பாரு, கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஒரு பாம்பை விடுறாங்க, அந்த பாம்பு போய் கொட்டுச்சா என்னன்னு தெரியல, சாகலியா. ரெண்டாவது இடத்துல வந்து ஒரு பாம்பை விட்டு அப்பாவை சாவடிக்கிறான். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்? உறவுகளும் மனிதர்களும் கொஞ்ச நாட்கள், கொஞ்சம் வருடங்கள், கொஞ்சம்
மணி நேரங்கள் தான் கூட இருப்பார்கள். ஆனால் கடைசி வரைக்கும் நம்மை நடத்துகிறவர் ஆண்டவர். அவர் சொல்றார், இருதயம் அவரோட இருக்கணும். போன வாரம் என்ன பிரசங்கம் கேட்டோம்? இருதயம், ஆவியின் கனி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இருதயத்துல பொல்லாத எண்ணங்கள் வரும், இருதயத்துல பொல்லாத சிந்தனைகள் வரும், இருதயத்துல பொல்லாத காரியங்கள்லாம் தோன்றும். அந்த 17. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது 9. எது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நீடிய பொறுமை, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இதெல்லாம் நமக்குள்ள இருக்கும்போது இருதயம் அவரோட சார்ந்து இருக்கும். இருதயம் எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க சொல்கிறார். நான் சொன்ன மாதிரி பரலோகத்துல பொக்கிஷத்தை எப்படி சேர்த்து வைக்க முடியும்? இங்க இருக்கிற பேங்க்ல நம்முடைய பணத்தை எடுத்துட்டு போய் போடலாம். ஸ்டேட் பேங்க்ல போடலாம், கனரா பேங்க்ல போடலாம், ஐசிஐசிஐல போடலாம், ஆக்சிஸ்ல போடலாம், வேற தமிழ்நாடு மெக்கடன் பேங்க், எத்தனையோ பேங்க் இருக்கு. அங்கெல்லாம் பணத்தை எடுத்துட்டு போய் போடலாம். போட்டா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், இந்த பேங்க்ல இந்த அக்கௌண்ட் வச்சிருக்கிறேன், இதுல 5 லட்சம் பிக்சர்ல போட்டிருக்கிறேன், அது திரும்பி எடுத்துப்பேன். அது யாருடைய பணம்? என்னுடைய பணம், போட்டிருக்கிறேன், நம்பிக்கை இருக்கிறது. அடுத்தது, பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். எப்படி சேர்த்து வைக்க முடியும்? ஆண்டவரே, இந்த மாதம் நான் சம்பளத்தை வாங்கி இருக்கிறேன், நான் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அனுப்புகிறேன். எப்படி அனுப்ப வேண்டும் சொல்லுங்க ஆண்டவரே. அவர் சொல்லுவார், வந்து காணிக்கை பெட்டியில போடு. அதுக்காக சொல்லல, விளையாட்டுக்காக சொல்றேன். உடனே என்னடா பாஸ்டர் காணிக்கை பத்தி பேசுறாரு? அப்போ அதை எப்படி பரலோகத்துக்கு சென்ட் பண்ண முடியும், அனுப்ப முடியும்? ஊழியம் செஞ்சா அனுப்பலாம், ஆத்துமாதாயம் செஞ்சா அனுப்பலாம், ஆண்டவரை பத்தி 4 பேருக்கு சொன்னா அனுப்பலாம். ஊழியத்துக்கு உங்க பணத்தை செலவு பண்றீங்க. பாஸ்டர், சர்ச்சில் ஒரு பிரேயர் நடக்குது, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பாஸ்டர்ஸ் மீட்டிங், அன்னைக்கு முந்தின நாள் வரைக்கும் என் கையில பணமே இல்லை. ஆனா முடிச்சிட்டு கடனே இல்லை, 8000 ரூபாய் மேல செலவு. ஆனா ஒருத்தருக்கும் சிலர்கிட்ட கேட்டேன், நீங்க கொடுங்க நான் திருப்பி தரேன்னு கேட்டேன். ஆனா அவங்க இல்லைன்ட்டாங்க. ஆனாலும் முடிச்சிட்டு வரும்போது முடிச்சாச்சு, எல்லா செட்டில்மெண்ட்டும் பண்ணியாச்சு. எதுக்கு சொல்றேன்? நீங்கள் கொடுக்கிறீர்கள், அது எதுக்கு யூஸ் பண்றோம்? ஊழியத்துக்காக பயன்படுத்துறோம். இது எங்க கணக்கு போகுது? பரலோகத்துல பொக்கிஷம் போகிறது. ஒரு ஆலயம் கட்டுறாங்க, உங்களை தியாகம் பண்ணி பாஸ்டர் இருந்தாங்க, ஒரு கிராமம் வச்சுங்க, சபைக்காக ஒரு கதவு போடுங்க. இது எங்க சேர்த்து வைக்கப்படுகிறது? பரலோகத்துல சேர்த்து வைக்க. இது ரெண்டுமே என்கிட்ட இல்ல பாஸ்டர், என்னதான் கொடுக்கறது? நானே டெய்லி ரேஷன் அரிசி சாப்பிடுங்க, என்னதான் பண்ணது? ஒன்னும் பண்ண தேவையில்ல. அவருடைய பிள்ளையா வாழுங்க, அது போதும். அவரை நேசிங்க, அது போதும். அவரை பத்தி 4 பேருக்கு சொல்லுங்க, அது போதும். உங்க பணத்தை பொருளை வச்சு ஆண்டவர் நேசிக்கிறவர் அல்ல. நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அவர் திரும்ப கொடுத்துட்டே இருக்கிறார். அப்படி பணம் பொருளை வச்சு நேசிக்கணும்னா இன்னைக்கு நீங்கள நானும் ஆண்டுடைய சமூகத்துல வந்து இருக்க முடியாது. அவர் நம்முடைய திறமை பார்த்து நம்மை நேசிக்கிறவர் அல்ல. திறமையோ, அழகையோ, தாளந்தையோ, படிப்பையோ, அல்லது உங்களுடைய வீட்டையோ, உங்களுடைய நிலத்தை வைத்து நம்முடைய ஆண்டவர் நேசிக்கவில்லை. அவர் நம்முடைய உள்ளத்தை பார்த்து நம்மை நேசிக்கிறவர். உங்களுடைய சூழ்நிலை பார்த்து அவர் பேசுகிறவர். காலை நேரத்துல ஆண்டவர் சொல்ற காரியம், உங்களுக்கு இருதயம் என்னை நோக்கி பார்க்கட்டும், உங்களுக்கு இருதயம் என்னை நோக்கி கூப்பிடட்டும். உங்களுடைய எண்ணம், இருதயம். சிலர்லாம் சொல்லுவாங்க, எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், ஆனா கல்யாணம் ஆன உடனே கணவன் மனைவியை நேசிக்கிறாங்க, மனைவி கணவனை நேசிக்கிறாங்க. எப்படி? 30 வருஷம் பெத்த தகப்பனு தாய்க்கு எதனா ஆனா கூட போய் பார்க்காத ஒரு மனைவி கணவனுக்கு ஒண்ணுன்னா அங்கேயே பூச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கிறாங்க. அந்த லவ் எப்படி வருது? அத மாதிரி ஆண்டவரோட நம்ம இருக்கணும். யாரா சொல்லி கொடுத்தாங்களா? கணவனை நேசிக்க வேண்டும். கணவன் கல்யாணம் ஆன உடனே, உதாரணம் சொல்றேன், கல்யாணம் ஆகி ஒரு அடுத்த நாளே அவருக்கு ஏதோ ஒண்ணு அடிபட்டுச்சுன்னா மனைவி கண்ணுல இருந்து தனியா ஊத்தும், ஐயோ என் கணவனுக்கு இப்படி ஆயிடுச்சு. அந்த அன்பு எப்படி வருகிறது? அந்த பாசம் உடனே அப்படியே அவர் தான் எனக்கு எல்லாமே மாறிடுறோம். உண்மையா இல்லையா? அதே போலதான் நம்முடைய இருதயமும் ஆண்டவர் இடத்துல மாறணும். அவர் அப்படிதான் நம்மை பார்க்கிற. சின்ன ஒரு கீறல் பட்டா கூட அவர் சும்மா இருக்க மாட்டார், அவரால் முடியாது. லாசர் மரித்து போய் விட்டான், கல்லறையில் வந்து கண்ணீர் விடுகிறார். 2 இடத்துல கண்ணீர் விடுறார் ஆண்டவர். ஒண்ணு ஒரு பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விடுறாரு, இன்னொன்னு லாசருடைய அந்த சூழ்நிலை, மரித்து விட்டான் என்று செய்தி கேள்விப்பட்டு வரத்துக்கு தாமதமாய் விட்டது. ஆனால் இயேசு கண்ணீர் விட்டார். அவருடைய இருதயம், நம்முடைய இருதயம் ஒன்னா ஆகணும்.
அமெரிக்கால ஒரு ஆள் பிறந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆளை காதல் திருமணம் பண்ணிக்கிறார்கள். இனம் வேற, மொழி வேற, மதம் வேற, எல்லாம் வேற வேற, கல்ச்சர் வேற, கலாச்சாரங்கள் வேற. ஆனால் அவன் அந்த பொண்ணு வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணுது. இவனுக்கு இங்கிலீஷ் ஒழுங்கா வராது, இவனுக்கு அங்க இருக்கிற சமையல் இவனுக்கு பிடிக்காது, இங்க இருக்கிற சமையல் அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் நேசிக்கிறதுனால, அந்த அன்பு இருக்கிறதுனால, அந்த பாசம் இருக்கிறதுனால பரவாயில்ல, எதை இழந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒன்னா ஆயிடணும். உன் கல்ச்சர் எனக்கு மீன் பிடிக்கும், எனக்கு மீன் பிடிக்காது. இவருக்கு கறி பிடிக்கும், கறி பிடிக்காது. ஆனா வாழ்க்கை மட்டும் ஒன்றா வாழறாங்க பாருங்க. அதே போலதான் சிலது எனக்கு பிடிக்கும், சிலது அவருக்கு பிடிக்காது, சிலது அவருக்கு பிடிக்காது, சிலது எனக்கு பிடிக்கும். ஆனா இதுல நடுவுல அவருக்காக எல்லாவற்றையும் இழந்து நாம் விட்டு கொடுக்கும் போது, விட்டு கொடுத்ததை இழந்தது எல்லாவற்றையும் அவர் திரும்ப கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். அண்ணால் ஒரே ஒரு பிள்ளை தான் கேட்டார். ஆனா ஆண்டவரு 6 பிள்ளைகளை கூட கொடுத்துறாரு. ஒண்ணுத்துக்கே வழி இல்லையா? ஒண்ணுத்துக்கே ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை, எதுக்குமே வழி இல்லாத ஒரு ஆளை ஆண்டவர் சந்ததியின் மேல் சந்ததி சந்ததியை ஆசீர்வதிக்கிறவர். விட வேண்டியதை விடணும். அங்க இருக்கிற ஒரு பொண்ணு இங்க வந்து தமிழ்நாட்டுல கல்யாணம் பண்ணுதுன்னா எவ்வளவு வெயில் அடிக்கும். அங்க அவரு ராஜா மாதிரி இருந்திருப்பாரு, இங்க வந்தா அந்த அம்மா கூஜா மாதிரி இருக்கணும். இங்க மாமியாருக்கு இங்கிலீஷ் தெரியாது, மாமனாருக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவ்வளவுதான். ஆனா புரிந்து கொள்கிறார்கள், அவங்களுடைய லாங்குவேஜ் புரியுது, அவங்களுடைய அன்பு புரிகிறது, அந்த பாசம் புரிகிறது. சில ஆட்கள்லாம் சம்பந்தமே இருக்காது, எப்படி கல்யாணம் பண்ண? ஆரம்பத்துல அவங்க பேசுறது எனக்கு புரியாது, நான் பேசுறது அவங்க புரியாது. ஆனா 2 பேருக்கும் பிடிச்சிச்சு, கல்யாணம் பண்ண. இப்போ போக போக என்ன பண்றாங்க? புரிந்து கொள்கிறார்கள், அந்த அன்புக்குள்ள வராங்க, பாசத்துக்குள்ள வராங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அது போல ஆண்டவர்கிட்ட வரணும். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், ஆண்டவரே உமக்காக வாழ்கிறேன், உமக்காக ஜீவிப்பேன், உமக்காக நான் நிற்பேன், உமக்காக ஆத்தும ஆதாயம் செய்வேன், உமக்காக ஓடுவேன், உமக்காக பாடுவேன், உமக்காக கொடுப்பேன், உமக்காக உழைப்பேன், உமக்காக எதையும் இழப்பேன். அந்த ஒரு கட்டத்துக்கு வந்துடணும். இழப்பதற்கும் ஆயத்தமாயிருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வாங்குகிற வாழ்க்கை மட்டுமல்ல. கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே. கடன் இருக்கு, வண்டி வாங்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், எல்லாம் வாங்கணும் வாங்கணும் வாங்கணும். எல்லாம் கொடுத்த பிற்பாடு ஆண்டவர் சொல்லுவார், இதை தரித்திரனுக்கு கொடு. அப்படின்னா விட்டு ஓடக்கூடாது. எல்லாம் நீர் கொடுத்த ஆசீர்வாதம், இழப்பதற்காக நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், அதாவது ஆயத்தமாக இருக்கிறேன் இழப்பதற்காக. யோபுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்தார், யோபுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆடு மாடு மிருக ஜீவன்கள், வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், ஏர்மாடுகள், கழுதைகள் எல்லாம் இருந்தது, ஆசீர்வாதம் இருந்தது, மேன்மை இருந்தது. ஆனா பிசாசு ஒரு இடத்துல டெஸ்ட் பண்ணி பாக்குறான். நீ தான் அவனை ஆசீர்வதிச்சிருக்கீங்க, வேலை எடுத்து வச்சிருக்கிறீங்க, நான் அவனை டெஸ்ட் பண்ணவா? டெஸ்ட் பண்ணி தான் பாரு, உயிரை மட்டும் தொடக்கூடாது. ஆனால் அங்கே டெஸ்ட் பண்ணும் போது என்ன நடக்குது தெரியுமா? எல்லாவற்றையும் இழந்தான். ஆடு மாடு மிருக ஜீவன்கள், அதை விட பிள்ளைகள் இழந்தான். இழந்து நிற்கும் போது அவன் சொல்றான் ஒரே ஒரு வார்த்தை தான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். முடிஞ்சு போச்சு, வேற ஒண்ணுமே பேசல. ஆனா எடுத்தது கர்த்தர் அல்ல, பிசாசு தான் எடுக்கிறான். டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். சில நேரம் ஆண்டவரும் நம்மை டெஸ்ட் பண்ணுவார், உண்மையா இருக்கிறோமா? டெஸ்ட். பொண்ணுக்கு புடம், வெள்ளிக்கு குகை, ரெண்டும் சோதனை. இந்த சோதனைலாம் கடந்து வர வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு டெஸ்ட் வேண்டாம் ஆண்டவரே, பரீட்சை வேண்டாம் ஆண்டவரே, பிரச்சனை வேண்டாம் ஆண்டவரே, போராட்டம் வேண்டாம் ஆண்டவரே, கண்ணீர் வேண்டாம் ஆண்டவரே, நிந்தை வேண்டாம் ஆண்டவரே, எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே. கட்சியில எப்படி சொல்லும்? நீயே வேண்டாம் ஆண்டவரே, நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். ஆனா எப்பெல்லாம் டெஸ்ட் வருகிறதோ அப்போதெல்லாம் நம்முடைய முகங்கள் ஆண்டவருக்கு நேராக, ஆண்டவரே நீர் எங்களை பார்க்கிறீர், நீர் எங்களை விசாரிக்கிறீர், நீர் எங்களை தூக்கி எடுக்கிறீர், நீர் எங்களை தப்புவிக்கிறீர், நீர் எங்களை கனப்படுத்துகிறீர், நீர் என்னை மேன்மையாக வைப்பீர் என்று நம்முடைய இருதயம் அவரே நோக்கி பார்க்கணும். அதை தான் அவர் விரும்புகிறார். காலை நேரத்துல எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களுடைய இருதயங்களை அறிந்தவர்.
உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். இப்ப நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்றால், நம்முடைய எண்ணங்கள் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்றால், பொக்கிஷத்தை அங்க சேர்த்து வைக்கணும், அங்க சேர்த்து வைக்கணும். எல்லாம் தேவை, கீபோர்டு தேவைதான், பில்பிட்டு தேவைதான், அதுக்கு எதுவுமே வேணாம்னு சொல்ல முடியாது. தேவையானதை வைத்துக் கொள்ளுங்கள், தேவை இல்லாததை தூக்கி போடுங்கள். எது தேவையோ அதை வச்சுங்க. ஆண்டவருக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சுங்க. ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை அவரிடத்துல கேளுங்க. ஒரு மனைவி ஒரு கணவன் இடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ, ஒரு கணவன் மனைவி இடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ, அது ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்து செய்யணும். நீ உன் இஷ்டத்துக்கு வாழு, நான் என் இஷ்டத்துக்கு வாழ்வேன். நீ உன் இஷ்டத்துக்கு போ, நான் என் இஷ்டத்துக்கு போவேன் அப்படின்னு பார்த்தா அது குடும்பமே இல்லையே. அப்போ கணவன் மனைவி இப்படிதான் என்று எதிர்பார்க்கிறார். கல்யாணம் ஆன புதுசுல கேட்பாங்க, உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? கல்யாணம் ஆன புதுசுல. அதுவே 10 வருஷம் கழிச்சு உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் கேளுங்க. உனக்கு தெரியாதா? இவ்வளவு வருஷம் வாழ்ந்துக்கிறிய, உனக்கு தெரியாதா? அப்ப ஆரம்பத்துல கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளாக வந்த உடனே ஆண்டவரே உனக்கு இது பிடிக்குமா அது பிடிக்குமா கேட்டாலே 10 வருஷம் கழிச்சு நான் ஒரு புச்சா என்ன பிடிக்கும் அந்த லெவலுக்கு வந்துடக்கூடாது. என்னைக்கு ஆரம்ப நாள்ல கை பிடிச்சா அன்னைக்கு நேசித்தோமோ அது போல கடைசி வரைக்கும் அவரை 100க்கு 100 நான் நேசிக்கணும், நம்ம நேசிக்கணும். அதை தான் ஆண்டவரிடத்துல எதிர்பார்க்கணும். ஆண்டவரே நான் ஆதியில் ரட்சிக்கப்பட்ட நாள்ல எப்படி இருந்தனோ, நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல எப்படி ஜெபித்தனோ, நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல எப்படி உம்மோடு நேரத்தை செலவிட்டனோ, இன்றும் நான் அப்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்க. என் இருதயம் அப்படி மாற எனக்கு உதவி செய்யுங்க. என் சிந்தனை அப்படி மாற உதவி செய்யுங்க. என் வாழ்க்கை அப்படி மாற உதவி செய்யுங்க என்று கேட்கும் போது அவர் உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஒருத்தன் கேட்டாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு எப்படி சமையல்ல கண்டுபிடிக்க முடியும்? உடனே அவர் சொன்னாராம், கல்யாணம் ஆன புதுசுல அது உள்ள இல்லாத காய் இருக்காது, ஆனா கல்யாணம் ஆன நாட்கள் கழிஞ்சு போச்சுன்னா அது உள்ள காயே இருக்காது. அப்படி சமைப்பாங்களாம். புருஷனுக்கு இந்த காயை போடு, அவருக்கு மாங்காய் பிடிக்கும், அவருக்கு கேரட் பிடிக்கும், பீன்ஸ் பிடிக்கும், இந்த பொரியல் அந்த பொரியல் எல்லா பொரியலும் வச்சு வச்சு கொட்டுவாங்க. ஆனா நாட்கள் போக 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 துணுனே இருப்பியா நீ? எத்தனை தோசை வேணும்? எதுக்கு மட்டும் சீக்கிரம் சாப்பிட்டு கல்யாணம் புதுசுல தட்ட கணவன் எடுத்துட்டு போய் வைப்பாரு, மனைவி எடுத்துட்டு போய் நீங்க தொட்டாதீங்க, நான் பார்த்து கொள்கிறேன். யாரு? மாமியாரு, கணவன் எல்லாம். ஆனா கொஞ்ச நாள் போன பிறகு அது பாரு சமைக்கவே மாட்டுது, பாத்திரம் கழுவே மாட்டுது. எப்பா? நாட்கள் கழிஞ்ச பிற்பாடு. ஆனா ஆண்டவர் அதை சொல்லல. அன்பு ஆரம்பத்துல எப்படி இருக்குதோ அது கடைசி வரைக்கும் இருக்கணும். சில ஆட்கள்லாம் எனக்கு தெரியும், இன்னைக்கு வரைக்கும் எங்க சொந்தக்காரு கல்யாணம் ஆன நாள்ல எப்படி கணவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாங்களோ இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஊட்டி விடுறாங்க. என் சொந்தக்காரு. அதுதான் அன்பு. ஒரு நாள் செஞ்சுட்டு பல நாள் விடுவதல்ல, ஒரு நாள் ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு பல நாட்கள் அவரை மறப்பதல்ல, ஒரு நாள் அவர்கிட்ட வந்துட்டு மற்ற நாள்லாம் நம்ம இஷ்டத்துக்கு போவதல்ல. நான் கரம் பிடிச்ச நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் நான் அன்னைக்கு இருந்த அன்பு எங்க கணவன் மனைக்குள்ள இருக்குதுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்னா கஷ்டம்தான். மாஸ்டர் அன்னைக்கு என்னை சுத்தி சுத்தி வருவார், இன்னைக்கு என்னை சுத்திட்டு ஓடுறாரு. கல்யாணம் ஆன புதுசுல என் முந்தாணி பின்னாடியே வருவாரு. சில ஆட்கள் சொல்லுவாங்க, முந்தாணி பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறான், இன்னைக்கு பார்த்தாலே ஓடுறான்டா. அங்க என்ன மறைஞ்சிச்சு? அன்பு மறைந்து விட்டது. சில நேரம் எல்லா சூழ்நிலையும் அப்படி இருக்க முடியாது. வேலை இருக்கும், பிள்ளைங்க வந்துருவாங்க, அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், சம்பாதிக்கணும், கடனை கட்டணும், கேர் எடுக்கணும். ஆனால் ஆண்டவர் அப்படிலாம் இல்லை. எப்ப நோக்கி பார்த்தாலும் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். எப்ப கூப்பிட்டாலும் அவர் நமக்கு அற்புதம் செய்வார், உதவி செய்வார். இருதயம் நம்முடைய பொக்கிஷம் அங்க இருக்கணும். பூமியில நீங்க வாங்குற நகை எங்க இருக்குன்னு தெரியும். லெனின் பிரதர் கிட்ட கேட்டா 10 சவர நகை எங்க இருக்கு பிரதர்? நான் அடகுக்கல்ல வச்சிருக்கிறேன், உதாரணத்துக்கு சொல்றேன். நான் பீரோல வச்சிருக்கேன் தெரியும். என் நகை எங்க இருக்கு தெரியும். என் போன் எங்க வச்சிருக்கேன்னு தெரியும். என் பைக்கு யார்கிட்ட இருக்குன்னு தெரியும். அதே போலதான் உங்க பொக்கிஷம் பரலோகத்துல இருக்குதுன்னா அங்க என்னெல்லாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். எப்படி தெரியும்? அவரோட இணைஞ்சாதான் தெரியும். ஆண்டவரே நான் ஆதாயம் பண்ணின 10 ஆத்துமாக்கள் அங்கே இருக்கிறார்கள், அதுதான் பொக்கிஷம்.
ஆண்டவரே உமக்காக நான் ஊழியத்துக்காக கொடுத்து ஒரு 10 பேர் சபைக்குள்ளாக கொடுத்து வந்திருக்கிறேன். அவருக்காக இழப்பதற்காகவும் நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆதாயம் பண்ணுவதற்காக எதையே வேண்டுமானாலும் இழக்கலாம். உங்ககிட்ட ஒரு அக்கா வந்து கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்கிட்ட ஒரு போன் இல்லை, என் பையன் படிக்கிறதுக்கு போன் வேணும். நம்ம கிட்ட 2 இருக்கா, கொடுத்துடலாம். அதை இழக்கிறோம். ஆனால் இயேசுனுடைய அன்பை சொல்லாட்டியும் அங்க கொடுக்கிறோம் பாருங்க, அங்க இயேசுனுடைய அன்பு வெளிப்படும். வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒரு ஆளு கை போடுறாங்க, ரோட்ல நின்று கை போடுறாங்க, உண்மையாவே நடக்க முடியல, கஷ்டப்படுறாங்க, நம்ம காலியாத போற நிறுத்துங்க, நிறுத்தி வண்டியில ஏத்தி ஆண்டவர் பத்தி சொல்லுங்க. அவங்க சூழ்நிலை எப்படி இருக்கும் தெரியல. நான் சொல்லுவேன், அடி எங்க அம்மா அட்மிட் ஆயிருக்கும் போது ஒரு டாக்டர், நான் அவங்களோட பேசும்போது ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தாங்க. பரவாயில்லையே, நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கிறீங்க, நல்லா வேலை செய்றீங்களே, இதை தான் சொன்னேன். அடுத்த கொஞ்ச நேரத்துல அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த டாக்டர் அழறாங்க. அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் சொல்லி என்கிட்ட அழறாங்க. இல்ல, இது வரைக்கும் என்னை யாரும் அப்படி ஒரு ஆளும் சொன்னதில்லை. எல்லாரும் என்ன எப்படி சொன்னாங்க, நீ வேஸ்ட், நீ நீ வந்து எதுக்குமே உபயோகமற்றவள் என்று என்னை சொன்னார்கள். அவங்க சொன்னாங்க என்கிட்ட. ஆனா நீங்க ஒரு ஆள் தான் என்னை பார்த்து நீங்க சொன்னீங்க சூப்பரா வேலை செய்றீங்கன்னு. அப்புறம் தான் அவங்க பிரச்சனை எல்லாம் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்ன பிரச்சனை, எங்க அம்மா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் யாருன்னா அழற சத்தம் கேட்டா என் கை கால்லாம் அப்படியே ஆடும், உதறும். ஹாஸ்பிட்டல்ல யாருன்னா பேஷண்ட் அழுதாங்கன்னா என்னால ஒன்றும் பண்ண முடியாது. சில நேரங்கள்ல நான் வெக்ஸ் ஆயிடுவேன், என் சூழ்நிலை எப்படி இருக்கு. என்கிட்ட பேசினாங்க. என் கண்ணு எதிர்க்க எங்க அம்மா அந்த தூக்கு மாட்டி தொங்கறத நான் பார்த்தேன். அப்ப அவங்களுக்கு 4 வார்த்தை பேசுனேன், கவலைப்படாதீங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம நினைக்கிறோம் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்துல யாரும் இல்லை. அவங்க டாக்டர் தானே, அவங்களுக்கு பிரச்சனை இருக்காதா? இருக்கும், அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும், வெளியே சொல்ல முடியாது. சில நேரம் நான் என் பிரச்சனை உங்ககிட்ட வந்து சொல்ல முடியுமா? சொன்னா என்ன நினைப்பீங்க, பாஸ்டருக்கே இவ்வளவு பிரச்சனையா அப்படின்னு நினைப்பீங்க. உண்மைதானே? அதே போலதான் சில மனிதர்கள்லாம் வெளியே சொல்ல முடியாம இருப்பாங்க. ஆனா ஜெபம் பண்ணலாம், அவங்களோட பேசலாம், அக்கறையோட பேசலாம். நான் யார் இடத்துல பேசுவேன், சாதாரணமா பேசுவேன், யாரெல்லாம் பார்க்க மாட்டேன். அவங்க போலீஸா இருக்கலாம், யாரோ வேணாலும் இருக்கலாம். பேசத்துல என்ன இருக்குது? பேசுறதுக்கு காசு வேணுமா? பேசுந்தா போதும், அழகா பேசலாம், சிரிச்சுட்டே அழகா பேசலாம். அங்க போய் உருன்னு என்ன கூடாது. யாருக்கிட்டே போய் உருன்னு என்ன நம்மள நாயின்னு நினைச்சுப்பாங்க. அங்க போய் சிரிச்சுட்டு எப்படி இருக்கிறீங்க, சில ஆட்கள் கிட்ட எப்படி இருக்கீங்க கேட்க கூடாது, பார்த்தா தெரியலன்றுவாங்க. ஏன்னா பார்த்தா தெரியல. ஆனா சிலர் இடத்துல கேட்கணும். சில ஆட்கள்லாம் எனக்கு தெரியும், நைட்டெல்லாம் உழைப்பாங்க, கஷ்டம், கவலை, கடன், பாடுகள், பிரச்சனைகள். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன், அவங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். பேசினாதான். அப்போ ஆண்டவரிடத்தில் ஆதாயம் பண்ணணும், மனிதர்களை கொண்டு வர வேண்டும், மனிதர்களை கொண்டு வர வேண்டும். சபையில பாருங்க, யாரும் வரல, ஏன் இன்னும் நம்ம பேசல. பேச வேண்டிய இடத்துல பேசணும் தான். ஆனா எல்லா நேரங்கள்லயும் ஆட்கள் வந்துருவாங்களா? அன்னைக்கு கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார், இடத்தை மாத்தினால் வரும். நான் ஏன் இடம் மாத்தணும்? இடத்தை விட்டு இடம் மாறினா ஆத்துமாக்கள் வந்துருவாங்களாம். அப்ப இடத்துலயே ஆசீர்வாதம் இருக்கிறது இல்ல. அவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ரட்சிக்கப்படுகிற கர்த்தர் சபையில அனுதினமும் சேர்த்து கொண்டிருந்தார். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் சபைக்கு வந்தார்கள். சில நேரம் ஆண்டவரும் டெஸ்ட் பண்ணுவார், இவன் சோர்ந்து போயிடறானா, அஸ்தியா இருக்கிறானா, இல்லடா ஓடிலாம் நினைக்கிறானா. சில நேரம் நானும் யோசிப்பேன், வெளியே போனா நல்ல காணிக்க, உண்மையாதான் சொல்றேன், வெளியே போனா ஆத்துமாக்கள் அல்லேலூயா சூப்பரா ஒரு பிரசங்கம் பண்ணா உற்சாகமா இருக்கும், அல்லேலூயா சத்தம், பாட்டு பாடினால் எல்லாம் சேர்ந்து பாடுவாங்க. இங்க பாருங்க, நான் ஒரு ஆளே கத்தணும், ஒரு ஆளே கை தட்டணும், ஒரு ஆளே கீபோர்டு இழுக்கணும், ஒரு ஆளே தள்ளணும், ஒரு ஆளே போனோம். ஆனாலும் இதன் மத்தியிலும் ஆத்துமாக்களை ஆண்டவர் தருவார். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், பொறுமையா இருப்போம். சில ஆட்கள்லாம் கூப்பிடுவாங்க, வா சண்டே வா ஒரு சர்வீஸ் வந்து போயிடுப்பார். ரொம்ப முடியாத பட்சத்துல, போன வாரத்துக்கு முந்தின வாரம் வெளியே போனேன், அந்த பாஸ்டருக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் அட்மிட். நைட்டு என் கூட ஒன்னா நாங்க படிச்சோம் பைபிள் காலேஜ்ல, முடியல, அதனால வேற வழி இல்லாம போனேன். இப்போ எல்லா சூழ்நிலை இங்க இருக்க வேண்டும் என்றுதான் என் இருதயம் என்ன பண்ணு இருக்கு, இங்க இருக்கணும். 2 பேரா இருந்தாலும் நம்ம தான் பிரசவம் பண்ணணும். வெளியில இருந்து கெஸ்ட்டை கூப்பிட்டான். உடனே ஒய்ஃப் சொன்னாங்க, வேண்டாம் பரவாயில்ல நான் நடத்திக்கிறேன், நானே இந்த வாரம் என்ன பண்றேன் பிரசங்கம் பண்ணிக்கிறேன். வெளியில இருந்து வந்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, சிலருக்குலாம் ஒரு மாதிரி இருக்கும். என்னை பார்த்து ஒரு அம்மா ஒரு நாள் பேசினாங்க, பாஸ்டர் நீங்க வந்து பாட்டு நடத்துங்க, ஆராதனை நடத்துங்க. ஏமா
வேற பாஸ்டர்லாம் வேணாம் பாஸ்டர், நீங்க வாங்கல. அவன் கூட பரவாயில்ல, நம்ம எல்லாம் பயங்கரமா நடத்துறோம் அப்படின்னு நினைச்சேன். ஏமா அப்படி சொல்றீங்க? இல்ல பாஸ்டர், நீங்க நடத்தீங்கன்னா கீபோர்டு போட்டு பாட்டு பாடுங்க, தூக்கம் வராது. நான் நடத்தினா கீபோர்டு போட்டு பாட்டு பாட தூக்கம் வராதான். இன்னொரு அம்மா அப்படிதான் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி, பாஸ்டர் நீங்க வந்து பிரசங்கம், அதிகாலை ஜெபம் பிரசங்கம்லாம் நல்லா பண்றீங்க, பண்ணுங்க. ஏமா? இல்ல பாஸ்டர், நீங்க அப்பப்போ ஒரு கதை சொல்லுவீங்களே, தூக்கம்லாம் கலைஞ்சிடும். ஏய் எப்பா, நம்மள எந்த லிஸ்ட்ல வச்சிருக்காங்க? இன்னைக்கு சபைக்கு சில ஆட்கள் நம்மள எப்படி வச்சிருக்காங்க, இவன் கீபோர்டு வாசிச்சா தூக்கம் வராது. அப்படி இல்லை, நடத்துவோம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜீவனை கொடுத்து நடத்துவோம். நம்ம தைரியமா சில நேரம் கோட்டு போட்டு நடத்துவோம். நீங்க நினைக்கலாம், ஆள் இல்லாத இடத்துல இவருன்னா இருக்கத்தே கொஞ்சம் பேர், கோட்டு வேற. நான் 100 பேர் இருந்தா எப்படி நடத்துவேனோ அப்படிதான் நடத்துவேன், ஒரு ஆள் இருந்தாலும் சரி. இப்ப ஆண்டவர் நம்மை பார்க்கிறவர். நம்முடைய இருதயம், காலை நேரத்துல கேட்ட வார்த்தையின்படி நம்முடைய இருதயம் எங்க இருக்கிறதோ, நம்ம பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கதான் இருதயம் இருக்கும். நீங்க நம்மையே ஆராய்ந்து பார்க்கணும், நம்மளே சுய பரிசோதனை செஞ்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஆண்டவரே, என் இருதயம் சபைக்கு வந்தா இருக்கிறது, வெளியே போனா, வேலைக்கு போனா, வீட்டுக்கு போனா, கடைக்கு போனா, ஃப்ரெண்ட்ஸோட போனா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா, என் இருதயம் எங்க இருக்கிறது? ஆண்டவர் கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே, நான் கல்யாண வீட்டுக்கு போகிறேன், அங்க போயிட்டு நான் உண்மை நினைக்க முடியாது, கொஞ்சம் லீவ் விட்டுறேன். சில ஆட்கள்லாம் கணவருக்கு லீவ் விட்டுருவாங்க, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் உக்காந்துருவாங்க, எங்க அம்மா வீட்டுல போய் உக்காந்துருவாங்க. சில கணவர் ஃப்ரெண்டு கூட போனா வீட்டுக்கே வரமாட்டார், அவர் இன்னைக்கு போனார்னா நாளைக்கு தான் வருவார், மனைவிக்கே தெரியாது அவர் எங்க இருக்கிறாங்க. அப்படி லீவ் விடுற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல. 24 மணி நேரமும் அவரோட நம்ம இணைந்து இருக்க வேண்டும். அந்த வலைகள் பாத்தீங்களா? வலைகள் பார்த்திருப்பீங்க, நெட்டு மீன் பிடிக்கிற வலையில ஓட்டை இருந்ததுன்னா என்ன ஆகும்? மீன் பிடிக்கிற வலையில ஓட்டை இருந்தா என்ன ஆகும்? மீன் பிடிச்சா ஓட்டையில எல்லாம் வெளியே போயிடும். அப்ப அந்த வலைகள் பின்னி பிணைந்து இருக்க வேண்டும். அந்த ஓட்டையெல்லாம் சரிப்படுத்துவாங்க. மீனவர் மீனை பிடிச்சிட்டு வந்து கடல்ல எல்லா மீனை பிடிச்சிட்டு வந்து வெளியே கொடுத்துட்டாலும் ஒரு டீம் மட்டும் வலையை அலசி கொண்டே இருக்கும். கடற்கரையில பார்த்திருப்பீங்களா? யாருக்கு பாஸ் தெரியும், கடலுக்கே நான் போனதில்லை. அந்த அலசி என்ன பண்ணுவாங்க, எடுத்துட்டே இருப்பாங்க. அப்படியே அலசி 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 எங்கெல்லாம் கீஞ்சிருக்கோ உடனே நூல் எடுத்து ஒரு ஆள் கட கட கடன்னு ஸ்டிச் பண்ணுவான். எதுக்கு? அடுத்த முறை மீன் பிடிக்கும் போது உள்ளகிற மீன் வெளியே தப்பி போக கூடாது. இந்த தடவை கீஞ்சாலும் பரவாயில்ல, சில நேரம் கீஞ்சு போன வாழ்க்கையா தான் இங்க தீஞ்சு போய் வந்து உக்காந்துட்டு இருக்கிறோம். இங்க வந்தாதான் அந்த வலைகள்லாம் தைக்கப்படும். நம்முடைய கஷ்டத்தெல்லாம் ஆண்டவர் மாத்துவார், துக்கத்தை மாத்துவாரு. இன்னைக்கு வலை போலதான் நம்முடைய வாழ்க்கை. போட்டு இழுத்து சிக்கி சின்னாபினமா சில நேரம் மீன் மாட்டோம் நினைப்போம், அங்க பார்த்தா அந்த நங்கூரம் சில இதெல்லாம் வந்து மாட்டிக்கின்னு பிச்சு எடுத்துட்டு போயிடும். சில ஆட்கள்லாம் மீன் பிடிப்பாங்க, அந்த மீன் வலைய கீச்சிட்டு போயிடும். சில மீன் நண்டு மாட்டிச்சுன்னா நண்டு என்ன பண்ணும்? யாருக்கு பாச தெரியும்? நண்டு கட்சி சாப்பிட தெரியும். நண்டு கட் பண்ணிடும். கரெக்டா நம்ம கையே கட் பண்ணுது நண்டு, வலையை கட் பண்ணாதான். அப்போ நண்டுலாம் மாட்டுச்சுன்னா வலையை கீழ்ச்சிடும். அதுக்கு ஒரு வலை இருக்கிறது. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்முடைய வலை எப்படி இருக்கணும்? நீட்டா இருக்கணும். ஆண்டவர் தான் அதை ஸ்டிச் பண்ணுவாரு, ஸ்டிச் பண்ணி தச்சு நீட்டா வைப்பார். அப்பதான் அடுத்த மீன்களை பிடிக்க முடியும். எதுக்கு ஆராதனை, எதுக்கு ஜபம், எதுக்கு உபவாச ஜபம், எதுக்கு ஆண்டோடைய சமூகத்துல வரனா? இந்த கீஞ்சி போன வலையை அவர் தைச்சு தைச்சு அனுப்புற, திருப்பி கீஞ்சி தான் வரோம். திருப்பி போன வாரம் வந்தீங்க, நான் உங்களுடைய வலையை தைத்து அனுப்பினேன். இன்னைக்கு என்ன பண்ண போன, தண்ணி இல்லாத இடத்துல வலைய போட்டேன், கீஞ்சிச்சு ஆண்டவரே. திருப்பி அவரு என்ன பண்ணுவாரு? அழைச்சி திருப்பி வருவோம், திருப்பியும் அவரு நம்முடைய வலைகள்லாம் தைச்சு அனுப்புவார். போன மீன் இருக்கிற இடத்துல வலைய போடணும், நண்டு இருக்கிற இடத்துல வலைய போடக்கூடாது. எங்க தண்ணிக்குதான் அங்க வலைய போடணும். நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான், வலை போலதான். பாதுகாத்து வச்சுக்கிட்டே இருக்கணும். வலை கீஞ்சிச்சுன்னு வச்சா சம்பாதிக்க முடியாதுல்ல. வாழ்க்கையும் அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையும் வலை போல, இந்த சிலந்தி கூடு போல இருக்கும். சில சிலந்தி எல்லாம் கடக்கடன்னு கூடு கட்டிடும், கண்ணை மூடி தரலாட்டியும். அது எப்படி கட்டிச்சு நம்மளை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம அதை அழிக்கத்திலே இருப்போம். கரெக்டா? ஒட்டடை வந்துட போது நான் அந்த கூட இங்கெல்லாம் சில நேரம் கட்டி இருக்கு. இதோ பாருங்க, நேற்று தான் வந்து இதோ கட்டி இருக்கு பாருங்க, சிலந்தி கூடு. இதோ பாருங்க, போயிடுச்சா? ஆனா அது எப்படி கட்டுகிறது? அழகா அந்த ஒரு ஷேப்ல கட்டும், நீட்டா கட்டும்.
அதுக்கு தெரியாது ஒருத்தன் வந்து அழிக்க போறான். ஆனா அது எத்தனை தடவை அழிச்சாலும் அது கட்டிக்கிட்டே இருக்கும். அந்த சிலந்தி மட்டும் தன்னுடைய கூட்டை நீங்க ஒட்டடை அடிங்க, திடீர்னு பார்த்தா அங்க ஒரு கூடு வந்தோம், கட்டி விடாமுயற்சி செய்துட்டே இருக்கும். அழிச்சாலும் பரவாயில்ல, பிசாசு பிரச்சனை கொண்டு வந்தாலும் நான் மீண்டு வருவேன், நான் மீண்டு வருவேன். அந்த சிலந்தி கூடெல்லாம் பார்க்கும்போது நீங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நான் எங்க பாஸ்டர் யோசிக்கிறதுக்கு எங்க நேரம் இருக்குது? நான் டிவி ஆன் பண்ணா நைட்டு ஆன் பண்ணா காலைல தான் ஆஃப் பண்றேன், காதுல பாட்டு வச்சோன்னா காலைல தான் ஆஃப் பண்றேன். சிலந்தி கூடு கூட நமக்கு உதாரணமா இருக்கு பாத்தீங்களா? நீங்க எத்தனை முறை அந்த 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 சிலந்தியை விட்டுருவோம், அந்த கூட அழிங்கள திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு போய் கட்டிடும், திருப்பி போய் அழிச்சிட்டு வாங்க, திருப்பி கட்டும். நம்ம அழிக்கிறது அதுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அழிச்சுட்டான், ஆனால் அது தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் இடத்துல வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பிசாசு அழிக்க நினைப்பான், பரவாயில்ல அழிச்சிட்டு போட்டான், நான் ஆண்டவர் கிட்ட போறேன். திருப்பி அழிக்க நினைக்கிறான், பரவாயில்ல ஆண்டவர் கிட்ட போறேன். திருப்பி அழிக்க ஆண்டவர் கிட்ட போறேன் என்று சொல்லும் போது அவர் நம்மை பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார். காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்துல வந்த உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக எழும்பி நின்று கண்களை மூடி, ஆண்டவரே எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. காலை நேரத்துல சிலராயிருந்தாலும் உங்களுடைய வசனத்தை தியானித்து இருக்கிறோம், சத்தியத்தை கேட்டு இருக்கிறோம். ஆவியானவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு அற்புதத்தை செய்வீராக, எங்களோடு பேசுவீராக. அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீராக. பிசாசு கொண்டு வருகிறதான சில காரியங்களிலிருந்து ஆண்டவரை மேற்கொண்டு மேலே வர பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே லட்சுமி அம்மாக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, மகனுக்காக ஜெபிக்கிறோம், தாயாருக்காக ஜெபம் பண்றோம், உமா சங்கருக்காக, தாயாருக்காக, உடன் பிறந்த சகோதர சகோதரிக்காக, ஆண்டவரே லெனின் பிரதருக்காக, கூட பிறந்த சகோதரனுக்காக, ஆண்டவரே ஸ்தோத்திர கண்மணி சிஸ்டருக்காக, உடன் பிறந்த சகோதர சகோதரிக்காக, தாயாருக்காக, ஆண்டவரே சார்லஸ் அண்ணன் ஃபேமிலிக்காக, சபை சுற்றிலும் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக, ஆண்டவரே எங்க சபைக்கு வந்த எல்சம்மாக்காக, ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சபை சுற்றிலும் இருக்கிற எல்லா சபைகளுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. எந்த ஸ்தாபனமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நாங்கள் நேசிக்கிறோம். நீர் ஒரே ஆண்டவரே எங்களுக்கு தகப்பனாக இருக்கிறீங்க, அவர்களும் எங்களுடைய சகோதரர்களாக இருக்காங்க, நேசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சபை சுற்றிலும் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக, ஆடு மாடு மிருக ஜீவன்கள் செய்யும் தொழில்கள், வேலைகள், கை குழந்தை முதற்கொண்டு முதியவர்கள் வரைக்கும் இந்த வெயில் நாட்கள்ல ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். உங்களுடைய ரத்தத்தை ஒவ்வொரு மீதும் தெளிக்கிறோம், பாதுகாத்துக் கொள்வீராக, தேவையை சந்திப்பீராக. விசேஷமாக ஆண்டவரே சாலமனுக்காக ஜெபம் பண்றோம், அவளுடைய மனைவிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதிப்பீராக, ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிப்பீராக, அவர்களை மேன்மைப்படுத்துவீராக, உயர்த்தி வைப்பீராக. எல்லா தடைகளும் உடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். லட்சுமி அம்மா குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே டீனாக்காக, ஆட்ரியலுக்காக ஜெபம் பண்றோம். பெரிய காரியங்களை செய்யும்படியா இந்த பிள்ளைகள் பூமியில உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். சபையை சுற்றியுள்ள எல்லா மருத்துவமனைகள், கல்லூரிகள், ஆண்டவரே கடைகள், தொழிற்சாலைகள், ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஹைவேஸ்ல போகிற எல்லா ஆண்டவரே வாகன ஓட்டிகளுக்காக ஜெபம் பண்றோம். ஆண்டவரே ஒவ்வொருவரும் பாதுகாத்துக் கொள்வீராக, விபத்துக்கள் இல்லாத ஒரு தமிழ்நாடை கர்த்தர் மாற்றுவீராக. எல்லா அரசாங்க தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், பிரைம் மினிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரே குடியரசுத் தலைவருக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரே மந்திரிகளுக்காக ஜெபிக்கிறோம், முதலமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம், எம்பிக்களுக்காக ஜெபிக்கிறோம், எம்எல்ஏக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா அரசாங்க அலுவலர்களுக்காக ஜெபிக்கிறோம், டீச்சர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், டாக்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு தொழில் தெரிந்த எல்லா தொழிற்சாலைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே வார்டு மெம்பருக்காக ஜெபிக்கிறோம், எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லார் மேலும் உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஒருவர் வாழ்த்து சொல்லுங்கள்.